கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனிங்கள், இந்த மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமான அந்த வார்த்தையின்படியே பேசிக்கொண்டிருக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணும். நமக்கு இருக்கிற ஒரு என்ன, என் துக்கம் மாறலையே பாஸ்டர், என் துக்கம் சந்தோஷம் மாறுன்னு சொன்னீங்களே, இந்த ஒரு மாதம் முடிய போது மாறலையே. ஆகையால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழிகள் என்ன என்று பார்த்து கொண்டிருக்கும். போன வாரம் ஜெபம், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும், கரிசனையோடு ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், கதறி ஜெபிக்க வேண்டும், கர்ப்ப வேதனை பற்றி ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய வசந்தமடியே ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய பாரம் அறிந்து ஜெபிக்க வேண்டும். அது வழி. இன்றைக்கு தேவன் இன்னொரு காரியம் சொல்றாரு. நம்ம எல்லாம் பைபிள் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 119 சங்கீதம் 92வது வசனம். சங்கீதம் 119:92. உமது வேதம் என் மனம் மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். கவனிங்க, ஒரு நல்ல ஒரு வார்த்தை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அனுபவங்களை சங்கீத புஸ்தகத்திலே பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் அவருடைய அனுபவம். இங்கே சொல்றாரு, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்திருந்தால் நான் என் துக்கத்திலே என்ன பண்ணிருப்பேன், அழிஞ்சிருப்பேன். இல்லையா? இந்த அனுபவம் இருக்கிற நிறைய பேருக்கு உண்டு. இந்த பைபிளும் இந்த இயேசுவும் நம்மை தேடி வராம போயிருந்தா என்னைக்கோ நம்முடைய ஜோலி என்ன பண்ணியிருக்கோம். உண்மைதானே? இந்த இயேசுவும் இந்த பைபிளும் இல்லைன்னா என்னைக்கோ நம்முடைய வாழ்க்கை மண்ணுக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஆமே. ஆனால் ஸ்தோத்திரம், உலக தோற்றத்துக்கு முன்பாக தெய்வம் உங்களை என்னையும் முன் குறித்தபடினாலே அந்த ஏற்ற காலத்தில் இந்த தெய்வத்தை அறியவும், அந்த வேதத்தை நாம் அறிந்து கொள்ளவும், அந்த வார்த்தைகளை கேட்கவும், இல்லையா, அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கவும் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினபடினால்தான் இன்னைக்கு நம் ஜீவனோடு உட்கார்ந்திருக்கிறோம். சொல்றாரு, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இல்லாமல் போயிருந்தா என் துக்கத்தில் என்னைக்கோ நான் என்ன பண்ணிருப்பேன், அழிஞ்சிருப்பேன்பா. இதாங்க நிறைய உண்மையான சத்தியம். இதுதான் ஏன் இந்த உலகத்தில் நீ நிறைய பேர் தவறான முடிவெடுத்து செத்து போறாங்கன்னா காரணம் இந்த வேதம் இல்லை. இந்த வேதத்தின் ஆண்டவர் அவங்களுக்குள்ள இல்லை. இல்லையா? ஸ்தோத்திரம். சொல்றாரு, உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி. எத்தனை பேருக்கு வேதம் மனமகிழ்ச்சியா இருக்கு? வேதம் துக்கமா தான் இருக்குது. இல்லையா? எல்லாத்துக்கும் சந்தோஷமா போகும். பைபிள் படினா மட்டும் மூஞ்சி பாருங்க, அந்த அந்த கன்னியாகுமரி வரைக்கும் திரும்ப வரும். பைபிள் படின்னு சொன்ன உடனே, இல்லையா, கோயிலுக்கு வா, பைபிள் படி, ஜோம் பண்ணா மட்டும் பாருங்க அந்த எட்டிக்கா கசப்பு இருக்கும். கல்யாணத்துக்கு போகலாமா, பிரியாணி துண்ணலாமா, அதுக்கு நான் பாருங்க ட்ரெஸ் பாட்டு கிளம்பிட்டோம். பைபிள் படிமா, ஜோம் பண்ணுனா மட்டும் பாருங்க அழுவோம். அப்போ நொங்கு நொங்கு நொங்குன்னு குத்தணும். அதை ஏன் கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்க இந்த வேதம் அவங்களுக்கு மன மகிழ்ச்சியா இல்லை. பெரியவங்க கூட சொல்றேன் நான், இல்லையா, நீங்க இல்லையா வேதத்தை மன மகிழ்ச்சியா என்னது நீங்க, அல்லது வேதத்தை உங்க வாழ்க்கையில முக்கியத்துவப்படுறதுனால தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கை துக்கத்திலேயே போய் கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தாவீதின் அனுபவம், உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாய் இராதிருந்திருந்தால் என் துக்கத்திலே நான் என்னைக்கோ அடைஞ்சிருப்பேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ கவனிக்கணும், இந்த வேதம் மிக மிக அவசியம். எதுவே ஒத்துக்கிறீங்க? நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த வேதத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதால்தான் இந்த வேதம் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நம்முடைய சென்னையில் ஜீவானந்தன் ஒரு அருமையான ஊழியக்காரர் இருந்தார். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த சர்ச்சை வந்து அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன், ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ மனுஷன். அவங்க அப்பா பேர் அமாவாசை, அம்மா பேர் கிருத்திகை. உண்மைதான். அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு
ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே வீட்டுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த வேதத்தை அந்த பின்னாடி வச்சுட்டு சைக்கிளில் கிராமம் போய் என்ன பண்ணுவாராம், அவர் இயேசை பற்றி சொல்லுவாராம். அவர் சொல்கிறாரு, இந்த வேதம் என்னை நான் இந்த வேதத்தை சுமக்கிறேன், இந்த வேதம் ஒரு நாள் என்னை சுமக்க ஆரம்பித்தது இல்லையா. சிங்கப்பூர், மலேசியா இல்லையா, வெளிநாடு எல்லாம் அந்த வேதம் அவரை தூக்கி கொண்டு போனதான். கவனிங்க, நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் வாலிப நாட்கள் அல்லது ஆரம்ப நாட்கள் சுமக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த வேதம் உங்களை சுமக்க ஆரம்பிக்கும். ஆமா சொல்லுங்க. ஆமா, ஒரு பக்தன் சொல்றாரு, 6ஆம் நாளிலே படைக்கப்பட்ட நீ இந்த 66 புத்தகத்தை படித்தால் உனக்கு 666 வராது. 6ஆம் நாளிலே படைக்கப்பட்ட நீ 66 புத்தகத்தை படிக்கவில்லை என்றால் உனக்கு 666 கட்டாயம் வரும். 666 என்ன? ஆன்டிகிரைஸ்ட். அவனுக்கு 7 வருஷம் அரசாட்சி இருக்கு உலகத்தில். எத்தனை பேர் அப்படி அவன் ஆட்சியும் பார்த்துட்டு வரணுன்னு ஒரு தைரியமா இருக்கிறீங்க? நொந்து நூலாயிடுவேன். ஆமா, பாதி 3 வருஷம் கொஞ்சம் லேசா நடத்துவனா, பிறகு 3 வருஷம் உனக்கு கடினமான, நீ ரத்த சாட்சியாக தான் மறிக்கணும். அதனால 6ஆம் நாளில் படைக்கப்பட்ட நீ அல்லது நான் 66 புத்தகத்தை படிக்கவில்லை என்றால் 666 கட்டாயம் சந்தித்தே ஆக வேண்டும். அதில் எந்த மாற்றம் இல்லை. நல்ல பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. மாத்திரமல்ல, இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு, பரிசுத்த வேதம் வாசித்தால் உனக்கு ஞானம், நேசித்தால் உனக்கு சமாதானம், கீழ்ப்படிந்தால் உனக்கு மகிழ்ச்சி, அவமதித்தால் உனக்கு சாபம், பேசினால் உனக்கு ரட்சிப்பு, கை கொண்டால் உனக்கு பரலோகம். ஹல்லேலூயா. நேற்று ஒரு சைனாவை சேர்ந்த ஒரு அம்மா சொல்லியிருக்கிறாங்க, உலகத்தில் உள்ள எல்லா புத்தகத்துக்கும் மனிதர்களே ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். உலகத்திலே இருக்கிற எல்லா புத்தகத்துக்கும் ஒரு மனிதனான ஆசிரியர். ஆனால் வேத புத்தகத்துக்கு பரிசுத்தாவியானவரே ஆசிரியர். கைத்தட்டுங்க பார்க்கலாம். இந்த வேத புத்தகத்தின் ஆசிரியர் யாரு? பரிசுத்தாவியானவர். அதனால்தான் மற்ற புத்தகத்தை உலகத்திலே மிகவும் விற்பனையாகிற புத்தகம் பரிசுத்த வேதாகமம் தான். ஹல்லேலூயா. ஏன்னா இதை எழுதினவர் தேவன், பரிசுத்தாவியானவர். ஹல்லேலூயா. 31 யாத்திராகமம் 31 கடைசி வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 31 கடைசி வசனம். சீனாய் மலையிலே மோசையோடு பேசி தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகள் ஆகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்திலே கொடுத்தார். கவனிங்க, யாத்திராகமம் 25 இருந்து யாத்திராகமம் 31 அதிகாரம் வரைக்கும் தேவன் சொல்றாரு. அது 2 கற்பல் வச்சார் ஆண்டவர். நம்ம 10 தானே யோசிக்கிறோம். இல்ல, இந்த யாத்திராகமம் 25 இருந்து யாத்திராகமம் 31 கடைசி வசனம் வரைக்கும் தேவன் கொடுத்த எல்லா கற்பனைகளையும் இந்த 2 கற்பனைகளை தேவன் எழுதி மோசையிட கொடுத்தாராம். நம்ம 10 தான் நினைக்கிறோம். இல்ல, இந்த யாத்திராகமம் 25 ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா 24 கடைசி பாருங்க, அவன் மோசே சீனா மலைக்குள்ள பிரவேசிப்பார். அப்போ அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. யாத்திராகமம் 25 ஸ்டார்ட் ஆகுது. யாத்திராகமம் 25 இருந்து யாத்திராகமம் 31 வரைக்கும் தேவன் மோசையோடு பேசி நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தை தான் இந்த 2 பைபிள் இருக்குது, மொத்த பைபிள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, அப்போ வேதம் நமக்கு மனமகிழ்ச்சி. புரியுதா? இந்த வேதம் தான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த வேதம் தான் நமக்கு ஜீவன். நான் காலைல ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முடிஞ்சது. வேதம் அப்பம், வசனம் அப்பம். மத்தேயு 4:4 நீங்க எழுதி கொள்ளுங்க. அவர் பிரதியுத்தரமாக நோ நீங்க நோட் பண்ணிக்கங்க. வசனம் களங்கமில்லாத பால். 1
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வசனம் அப்பம் மாத்திரமல்ல, அது ஒரு பால், கலங்கம் இல்லாத பால். வாசிமா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3-4. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அப்ப இந்த வேதம் என்ன? பால், களங்கம் இல்லாத ஞானப்பால். ஆமென். இந்த உலகத்துல ஞானப்பாலை கொடுக்கிற ஒரே தெய்வம் இயேசப்பா தான். கைதட்டு. பால் நல்லது, அதுவும் புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பால் மேல நீ வாஞ்சியா இருக்கு. நீ வளரணும். கவனிங்க, சில பேர் ஏன் வளரல? ஏன் உங்க வாழ்க்கை வளரல தெரியுமா? நீ இந்த பாலை சாப்பிடுறத ஸ்டாப் பண்ணிட்ட. புரிஞ்சுட்டீங்களா? கவனிங்க, பால் தான் கால்சியமே இருக்கான். நைட்டு சொல்லுவாங்க, நீங்கள் நைட்டில் பால் சாப்பிட்டு படுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கால்சியம் அது நிறைய இருக்கு. நமக்கு கால்சியம் அவசியம். ஹல்லேலூயா. பாலை தயிராக சாப்பிட்றத விட பாலை தயிராக்கி மோராக்கி குடிப்பது நல்லதுதான். நமக்கு தயிர் நல்லது இல்லையா? மோர் தான் நல்லதுதான். நேற்று ஒரு டாக்டர் சொல்றாரு, தயிர் சாப்பிடாதீங்க, இந்த வெயில் காலத்தில் தயிர் சாப்பிடாதீங்க, தயிரை மோராக்கி சாப்பிடுங்க. ஏன் சொல்றாரு? களங்கம் இல்லாத ஞானப்பால். அப்ப இந்த வசனம் என்ன? நீங்கள் வளரும்படி, நீங்கள் வளரணும். கவனிங்க, நீங்க நிறைய பேர் வாழ்க்கையில இன்னும் சரியா தேவன் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. அதனாலதான் உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரல. இன்னும் நீங்க குழந்தைகளாகவே இருக்கிறீங்க. பைபிள்ல மூணு சொல்ற குழந்தைகள் மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரிய. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் பாருங்க. ஒரு திருசபைனா மூணு கூட்டம் இருக்கும். 1 குழந்தை, எப்போதும் இல்லையா? ஆமா, இயேசு போதுமே ஆறுதலாவே பேசணும். குழந்தை என்ன பண்ணும்? பால் குடிக்கும், அவ்வளவுதான். சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே கூட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அப்போ ஒரு சபனா இந்த 3 கூட்டம் இருக்கும். 1 யாரு? ஆவிக்குரியவர்கள். 2 யாரு? எதை பேசினாலும் என்னதான் பேசுறாரு, என்ன பார்த்தா கை நீட்டிட்டு பேசுறாரு, எனக்காக பேசுறாரு. பாஸ்டர் ஒவ்வொரு நாள் எங்க வீட்டில் வந்து மறைஞ்சிருந்து நாங்க பேச கேட்டு வந்து கோயிலில் பேசுறாரு. எங்களுக்கு வேற வேலையே இல்லையே. உன்னுடைய சுபாவத்தை பார்த்தாவே நீ வளர்ந்திருக்கிறியா, நீ மாம்சத்துக்குரிய ஆளா, நீ குழந்தையான்னு தெரிஞ்சிடும். ஆமா சொல்லுங்க. கவனிங்க, நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோம், நீங்க வளரணும். ஹல்லேலூயா. இப்போ நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க குழந்தைகள். அப்புறம் ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று நீங்க வரும்போது நீங்க மாம்சத்துக்குரிய வரீங்க. அப்புறம் இன்னும் மேல போகும்போது பாருங்க, ஆவிக்குரிய மக்களா மாறுவீங்க. ஹலோ, கவனிங்க. புரியுதா? நீங்க எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? குழந்தையா இருந்துட்டு போயிடும் பாஸ்டர். குழந்தை கையில் ஆண்டு சாவி கொடுப்பாரா? மாம்சத்துக்குரிய மக்கள்கிட்ட எதை நம்பி கொடுக்க முடியுமா? ஆவிக்குரிய மக்கள் நம்பிதான் சில பொறுப்புகள், சில காரியங்கள் நம்ம என்ன பண்றோம்? கொடுக்கிறோம். அப்போ கவனிங்க, இந்த பைபிள், இந்த வேதம் உங்களை வளர செய்யும். ஆமென். நீங்கள் வளரணும். ஹல்லேலூயா. ஆமாங்க, நீங்க வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். புரியுதுங்களா? அப்போதான் ஒரு நாள் ஏசப்பா முன்னாடி நம்ம நிற்க முடியும். நீங்க வளரணும்னு வச்சுங்களேன், நீங்க ஏசப்பா போய் முன்னாடி நிற்க முடியாது. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஆமா, ஏசப்பா முன்னாடி போய் இப்படி நின்று முடியும். போய் எத்தனை செக்கப் பண்றான்னு தெரியுமா உள்ள வரத்துக்கு? அதனால நீங்க அவ்வளவு ஈஸியா பரலோகம் போயிட முடியுமா? நீங்க குழந்தை பருவத்தை விட்டுட்டு, ஜென்ம சுபாவத்தை விட்டுட்டு நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக வளர வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த பைபிளை கொடுத்திருக்கிறார்.
ஓ இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை தொடக்கூடாது, இல்லை இதை பார்க்கக்கூடாது, இதை பண்ண, இதெல்லாம் பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. உங்களுக்கு உதாரணம் ஒரு காரியம், ரோமர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ரோமர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருக்கிறபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய், புறங்கூறுகளுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகஞ்சருமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவனே தீர்மானிச்சார். அப்போ இந்த பைபிளை படிக்கும் போது தான் நம்ம இதெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில, இல்லையா? நீங்க வளர வேண்டுமானால் இந்த பைபிளை படிக்கும் போது, ஓ நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு அவனுடைய எதிர்பார்க்கிறாரு, இப்படி இருந்தா நமக்கு என்னதான் கிடைக்கும்? மரணம் தான் உண்டாகும். அது நம்ம என்ன அதுலேருந்து விலகி வந்துடுறோம். அதான் வளர்ச்சி. ஹலோ, புரியுதா? அதான் வளர்ச்சி. அப்ப இந்த வேதம் தான் உங்களை வளர செய்யும். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவர்களாக உங்களை உருவாக்கும். மோசே கவனிங்க, எகிப்து தேசத்தில் இருக்கும்போது பயங்கரமான ஒரு கோபம் உள்ள ஒரு ஆளு. அவனுடைய சகோதரர்கள் அடிக்கப்பட்டதுனாலே அவன் கோபம் கொண்டு என்ன பண்ணிட்டான்? அவனை அடிச்சு புதைச்சிட்டான். ஆனா அந்த மோசையை தேவன் தன் கையில் எடுத்து கவனிங்க, அந்த அந்த மீதியான் தேசத்தில் கொண்டு போய் அவனை உருவாக்குகிறார். பைபிள் சொல்றது என்னாகமத்தில் அவன் சாந்த குணமுள்ளவனாய் மாறிவிட்டான். பூமியிலே இருக்கிற எல்லா மனிதர்களிலும் அவன் எப்படி மாறிட்டான்? வளர்ச்சி. தேவன் அவனை சந்திக்கிறார், தேவன் அவன் முற்சென்று சந்திக்கிறார். ஆமென். அவன் இல்லையா இந்த மனுஷிகள் மாம்சீகத்தை விட்டுட்டு ஆண்டருக்குள்ள பண்ணான், தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை தேவனுக்குள்ளாய் அர்ப்பணித்து அவன் வளர ஆரம்பிச்சபடினாலே பூமியில் உள்ள சகல மனுஷர்களும் மோசே சாந்த குணமுள்ளவள் மாறிட்டான். கை தட்டுங்க பார்க்கலாம். இதாங்க வளர்ச்சி. நீங்க கோயிலுக்கு வர வர ஏன் தெரியுமா உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது? அப்போ நீங்க தேவனுடைய வார்த்தை கேட்டு என்ன பண்ணணும்? நீங்கள் வளர ஆரம்பிக்கணும். அதான் கோயில் வரும். ஹலோ, கவனி, வளரணும். ஏன் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஏன் கடன் பிரச்சனை போராட்டம் நம்ம இன்னும் தேவனுடைய வார்த்தையை நம்மளை முற்றிலுமாக கீழ்ப்படிந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கை கொள்ளாதபடினால்தான் உங்க வாழ்க்கையில பாருங்க இன்னைக்கும் வறுமை, தரித்திரம், சாபம், வியாதி, கஷ்டம், துன்பம் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. புரியுதா? நீங்கள் வளர்ந்துட்டுன்னு வச்சுங்களேன், பைபிள் தெளிவா சொல்றாரு, நீங்க அவர் பிரியமா மாறிடுவீங்க. தாவீதே அவர் பிரியமா மாறினாரு. தாவீதின் இருதயத்துக்கு ஏன் சொல்றாரு, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி, அது இல்லைன்னா நான் என்னைக்கோ என் துக்கத்தில் செத்திருப்பேன். கவனிக்கிறீங்களா? கவனிங்க. அப்போ நம்ம வாழ்க்கை செழிப்பா ஆசீர்வாதமா இருக்கணும்னா இந்த வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிற வார்த்தைகளை நம்ம கை கொண்டு நடக்கணும். ஆமென். நான் காலைல கேட்டேன், எத்தனை பேர் நீங்க உங்களுடைய வருமானத்தை தசம பாகம் கொடுங்கன்னு கேட்டேன். ஒரு 10 பேர் தான் கை தூக்குனாங்க. காலைல ஒரு 1500 பேர் வந்திருப்பாங்க, 10 பேர் கை தூக்குது. தசமாகம் தேவனுடைய கட்டளை. உனக்கு மனம் இருக்கோ மனம் இல்லையோ நீ கட்டாயம் அது தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. காணிக்கை அது உன்னுடைய விதை. புரியுதா? தசமபாகம் என்பது தேவனுடைய கட்டளை. காணிக்கை நீங்க விதை, அது அடுத்து இது முளைக்கணும். புரியுதா? கண்ணீரோடு விதைச்சா கம்பீரத்தோடு அறுப்பீங்க. விதை அது.
நல்லா புரிஞ்சுங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராதபடினால்தான் இன்னைக்கும் பாருங்க நம்ம புறஜாதி. உபாகமம் 21 சொல்றாரு, நீ சகல ஜாதிகளை உன்னை மேன்மையாக வைப்பேன் சொன்னாரா? வச்சிருக்காரா? யார் மேல தப்பு? அவர் மேல தப்பா, உங்க மேல தப்பா? நீங்க சொல்லுங்க. அவர் மேல தான் பாச தப்பு. வாசிமாத 21. இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி. ஒரு கட்டளை கூட செய்யலையே. கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நம்மால இது ஒண்டி புடிச்சுக்குவான். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்காதே மக. எங்க இதுக்கு மேல படிக்கவே இல்லை. நீ மேல படிக்கலையே. கர்த்தர் என்னை மேன்மை இல்லையா? நீ அந்த பாட்டு மனப்பாடம் பண்ணிட்ட, ஆனா நீ மேன்மையாவே இல்லை. ஏன்? இது மேல சொல்றாரு, நான் உனக்கு சொன்ன எல்லா கட்டளின்படி தான் செய்ய நீ கவனமா இருக்கும்படி என் சத்தத்துக்கு நீ உண்மையா செவி கொடுத்தால். ஆமா, நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாக்காம மேலாவாய், நீ அநேக ஜாதி கடன் கொடுப்பேன், நீ கடன் வாங்க மாட்டேன். ஒண்ணுமே செய்யலையே. புரிஞ்சுட்டா? நம்ம ஒரு பிட்டமாடம் எடுத்துக்கோ தனியா. எஞ்சனம் ஒரு போ, அது மேல பாஸ்தியா? நீங்க தானே பாஸ்டர் பாடுனீங்க. ஆமா, இந்த வசனம் எங்களுக்கு தெரியுமா? யோவேல் இருக்கிறது. என் ஜனம் ஒருபோதும் எப்ப வெட்கப்பட்டு போகாதுன்னா அங்க சொல்றாரு ஆண்டவர். மேல கீழே வாசிக்கணும் நீங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். எங்க துதிக்கிற நீங்க ஆண்டவரே? ஹலோ, எங்க துதிக்கிற நீ? என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்தை என்ன பண்ணணும்? நாமத்தை துதிக்கணும். இங்க வந்து அப்படியே ஸ்டைலா நின்னுக்கணும் இல்லையா? என்னை யாரும் அசைக்க முடியாது. அப்போ நீ வெட்கப்பட்டு தான் போவ. இங்க என்ன சொல்றாரு? நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை ஆகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போகும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்ப நீங்கள் வளரணும். அதுதான் இந்த பைபிள். புரியுதா? எத்தனை ஒரு முறையா பைபிள் படிச்சு முடிச்சிருக்கீங்க? போய் சொல்லாம சொல்லுங்க, நான் ஒரு முறை படிச்சு முடிச்சிட்டேன் பாஸ்டர். பாருங்க, நிறைய பேர் இன்னும் படிச்சு முடிக்கவே இல்லை. இன்னும் பைபிள் புதுசாவே கல்யாணத்தில் கொடுத்தாரு பாஸ்டர், அப்படியே புதுசா இருக்கும். அதுதான் உன் வாழ்க்கையில் தெய்வ ஆசீர்வாதம் வரல. உட்காந்து படிக்கணும். அது கடமை, நம்ம மேல் இந்த கடமை. பைபிள் படித்து ஜோம் பண்ணணும் நம்ம இந்த கடமை. தினந்தோறும் இல்லையா நீதிமொழி புஸ்தகத்தை இல்லையா அந்தந்த தேதி ஏற்ற மாதிரி முதல்ல படி. பிறகு நீங்க விரும்புகிற புத்தகமாக படிக்கணும். மத்தையை படி, லைனாக படிச்சுட்டு வரும். ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரம் படிங்க. அந்த நூலை தூக்கி போடு. மறுபடியும் அடுத்த நாள் அந்த 6லேருந்து படி. புரியுதா? அப்படி படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க வளர ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். நீங்க வளரும், அதான் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல புதுசா பிறந்த குழந்தை எத்தனை முறை பால் சாப்பிடும்? 2 முறை, 3 முறை, ஒரு நாளைக்கு 30 முறை குடிக்குமா? எப்பெல்லாம் அதுக்கு பசி வருதோ அப்பெல்லாம் புரிஞ்சுக்கலாம் பிள்ளை பசியா இருக்குதுன்னு. அப்ப எத்தனை முறை குடிக்குதான் ஒரு நாளைக்கு? குறைஞ்சபட்சம் நம்ம எத்தனை முறை பைபிள் வாசிக்கிறோம்? ஒரு முறைக்கே திக்கி தனாரி. அதனால்தான் நீ உன் வாழ்க்கை வளரல. அதுதான் நீ வளரல இல்லையா? அப்படியே இருக்குது குடும்பம் பாருங்க, வளர்ச்சி அடையல. தொழில் வளரல, வியாபாரம் வளரல இல்லையா? நீ கையிட்டு செய்யற காரியம் ஒன்றும் வளரல. உன் ஜெபம் கேட்கப்படலை, உன் விண்ணப்பம் கேட்கப்படலை, உன் பிசினஸ்ல எந்த ஒரு வளர்ச்சி இல்லை. ஏன்? நான் பைபிள் சொல்றது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அது மாதிரி என்ன சொல்ற தெரியுமா?
துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை தந்து இலை உதிர மரத்தை போட்டிருப்பான். அவன் செய்வான். நீ ஒரு காரியம் செஞ்சா அது ஓஹோன்னு வளர்ந்து. ஏன் இப்போ வளரல? உன் வேலையில நான் சொல்றேன், தேவனால் பிறப்பதெல்லாம் அந்த உலகத்தை ஜெயிக்கும். ஆமா, நீ எந்த கம்பெனி வேலை செய்ய நீ தான் சூப்பர்வைசரா இருக்கணும், நீ தான் அந்த ஹெட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும். அப்போ தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கணும் இல்லையா? அப்போ நீங்க எந்த வேலை செய்யறியோ அதில் நீ சிறந்து விளங்கணும். ஆமா சொல்லுங்களேன். ஆமா, ஏன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய காரியத்தில் செய்யலாம் உனக்கும் பைபிளுக்கு என்ன இல்லை சம்பந்தமே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இந்த வேதத்தை நீ பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை என்ன பண்ணும் தியானிச்சினா இல்லையா, கர்த்தர் உன்னை நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற மரத்தை போல வாழ்க்கை மாறிடும். நீ செய்வதெல்லாம் கர்த்தர் அதை ஹானர் பண்ணுவான். ஆமா சொல்லுங்க. உன் ஜெபம் கேட்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ கையிட்டு செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமா ஆமா. நம்ம சர்ச்சுக்கு ஒரு குடும்பம் வராங்க. அந்த திருப்பூர் கூட்டோட பக்கத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டிஃபன் கடை வச்சிருக்கிறாங்க. கவனிங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த டிஃபன் கடையில் போனால் நல்லா இருக்கு அப்படின்னு ஐரோடில் பேசிக்கிறாங்க. யாருங்க? அதான் குமார்னு ஒருத்தர் வச்சிருக்காரு அங்கே கடை. நம்ம சர்ச்சு விசுவாசி. ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவர்கள் இல்லையா. கர்த்தர் சண்டே கடையை வைக்க மாட்டாங்க, சண்டே அடுப்பே பற்ற வைக்க மாட்டாங்க. ஸோ கடவுள் பயந்து, கர்த்தருக்கு பயந்து இல்லையா. அவங்க வியாபாரம் நல்லா ஓஹோன்னு இருந்தால் கூட ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க, முதலீடு கொடுக்கிறவங்க. ஆமென். புரியுதா? ஏன் அவங்க செய்தான் வாய்க்குது? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையினப்படுவார்கள். இன்னைக்கு ஏன் நீ அவமானப்பட்டு நிற்கிற தெரியுமா? நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிடையாது. நீ தேவனுடைய வார்த்தைக்கு இல்லையா, உன்னோட ஆண்டவர் பலமுறை பேசுறாரு. ஆனா நீ என்ன பண்ற? உங்க இருதயத்தை கடினப்படுத்திட்டு, அதான் பாருங்க உனக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதம் ப்ரமோஷன் எல்லாமே ஆண்டவர் தூக்கி தள்ளி ஏற்ற போடுறாரு. புரியுதா? இன்னைக்கு சொல்றாரு, இந்த 4ஆம் மாசம் கடைசி வாரம் சொல்றாரு, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால, ஆதியாகமம் 26:4, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். யார் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததாலே? வாசிமா. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால் என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். என்ன ஆசீர்வாதம் பாருங்க. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு உனக்கு சொந்தமாவது. கர்த்தர் தான் சொந்தமாகும். ஏன்? நீ ஆபிரகாம் போல அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியில, அதனால ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியல, உன்னை பெருக பண்ண முடியல, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுக்க முடியல, ஒரு அடி நிலம் வாங்க முடியல. ஏன்? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படியல. அவன் தேவனுடைய சொல்லு கீழ்ப்படிஞ்சு அவருடைய விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும், அப்பா நீ ஒன்னாவது கீழ்ப்படிஞ்சிருக்கிறியா? பாருங்க, அவருடைய விதி கற்பனை நியமம் பிரமாணம் இது எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்கிறான். அதனால சொல்றாரு, உன் சந்ததி நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி நான் பெருக பண்ணுவேன், உன் சந்ததிக்கு நான் இந்த தேசத்தை கொடுப்பேன். புரிஞ்சுட்டீங்களா? யாருக்கான்னு கொடுப்பாரு? சும்மாலாம் இல்லை, என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படுகிறான். வாரம் வாரம் நாங்கள் இல்லையா உயிர் போக கத்துறோம், எனக்கு கீழ்ப்படுகிற நீ. உன் சந்ததி நல்லா இருக்கா? உன் சந்ததி நல்லா இருக்கா? உன் குடும்பம் நல்லா இருக்கா? உன் பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? யோசிமா, யோசி. ஏன் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படியில?
வார வாரம் ஆண்டவர் தொண்டை தண்ணி போக கத்துறாரு. கீழ்படுகிற நீ அப்படியே பார்வை மாதிரி இருத்தை கடினப்படுத்திட்டு, வானம் பூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தைக்கு கீழ்ப்படியவே மாட்டே. நீ என்னை என்ன பண்ணாலும் சரி, செத்தாலும் நரகம் போனாலும் சரி, நான் பார்வோனை போல என் இருதயத்தை கடினப்படுத்துவேன். ஆஹா, தப்புங்க. நம்ம கோயிலுக்கு வர்றதே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், இதான் உனக்கு வரணும். ஒரு நாளும் வார்த்தை மீறி போகக்கூடாது. உனக்கு அந்த வார்த்தை வந்துட்டாவே அந்த வார்த்தையின் அடிப்படையில் உனக்கு நியாய தீர்ப்பு. ஆண்டவர் எதை வச்சு உனக்கு நியாய தீர்ப்பு தெரியுமா? தேவனுடைய வார்த்தை வச்சு தான் உன் நியாய தீர்ப்பு. புரியுதா? ஏன்னா இயேசு ரொம்ப மனதுருக்கமல் ஆண்டவர். இயேசுவா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் அவர் மன இறங்கிட்டு போறாருக்காக தான் பிதா என்ன பண்ணிட்டாரு, வசந்தபடி உன்னை நியாயம் தீர்த்தாரு. அங்கே வசனம் வந்து நிற்கும். அப்படியே என்ன வசனம்? இப்படி சொல்றேன்ல, வசனம் நிற்கும். யார் மணி ஹுவாரியா எங்கேருந்து வர செக்கினாவா? சரி, அந்த 28/4/2024 ஒரு வார்த்தை சொன்னார் உங்கள் பாஸ்ட்டு. ஆபிரகாம் சொல்லி கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் பிரமாணத்தையும் கை கொண்டான்னு சொன்னார். நீ கை கொண்டியா? போ, இதான் நடக்கும். ஹலோ, புரியுதா? ஆமாம், நான் வந்து அந்த ஆண்டை பார்த்து உட்காந்துக்குவேன். நீ வா, நீ வா, நீ வா, நீ வா. இந்த கற்பனை கை கொண்டியா? என் மனசு படப்படம் ஆச்சுக்கும். அப்போ ஆண்டவர் இயேசு நம்மளை நியாயத்துக்கு போறதில்லை, அவர் சொன்ன வார்த்தை உன்னை நியாயத்துக்கு இருக்கும். ஏன் செய்யல? ஏன் செய்யல? அறியாம செய்யறவனுக்கு ஒரு அடி அடிப்பாராம், அறிஞ்சு செய்யறவனுக்கு பல அடி விழுமா. அறியாம செய்யறவனுக்கு சில அடி, ஒரு அடி, 2 அடி. டீச்சர் ஒரு 3 அடிச்சு விட்டுருதான். ஆனால் அப்படி இல்லை. அறியாமல் செய்வனுக்கு சில அடி, ஆனால் அறிஞ்சு செய்கிற ஆளுக்கு ஆமாம் கணக்கே இல்லாமல் உங்க அடிபடும். இயேசுநாதரை கணக்கே இல்லாம மாற்றாங்களாம். இயேசுநாதரை கணக்கே இல்லாம மாற்றாங்களாம். பாருங்க, அவ்வளவு வெறி கொண்டு அடிச்சிருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றதுமா? நீங்கள் வளரணும். பைபிள் ஏன் இது எது தெரியுமா? ஏன் படிக்கணும் தெரியுமா? இந்த பைபிளை படிக்கும் போது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளர ஆரம்பிக்கும் இல்லையா? தேவையில்லாத என்ன பண்ணுவீங்க? அவாய்ட் பண்ணிவிடுவீங்க. தேவன் சொல்ற அந்த விதிகளுக்கு கீழ்ப்படி ஆரம்பிப்பீங்க, சொல்லுக்கு கீழ்ப்படி ஆரம்பிப்பீங்க, பிரமாணத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கை பாருங்க இல்லையா, அப்படியே மரமா நீர்க்கால் ஓரமாய் நடுப்பட்ட மரம் எப்படி இருக்கும்? பச்சை பசேன்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் பிள்ளைகள், சந்ததிகள் அப்படி செழித்திருப்பாங்களா? அதுதான் இந்த வார்த்தை. எதுக்கு இந்த பால் ஆண்டு கொடுக்கறனா? நீ வளரணும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு வளரணும் ஆசை கிடையாது. ஏதோ கோயிலுக்கு வரணும், ஏதோ உட்காரணும், 2 காணிக்கு போடணும், வீட்டுக்கு போயிடணும். இல்லை, நீ வளரணும். நீங்க வளரணும். ஆமா சொல்லுங்க, நீங்க வளரணும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும். இயேசு வரும்போது ஆமென் இயேசுவை வாரும் என்று சொல்லி அப்போ அவர் முன்பாக நிற்கணும். அதுதான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், உங்களை உருவாக்குகிறார், நடத்துகிறார். நீங்க ஏனோ தானோன்னு போயிட்டீங்கன்னா நீங்க ஒரு நாள் தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நாட்கள் வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தர் சொல்றாரு, நீ ஆடும்போது ஆண்டு ஃப்ரீயா விட்டுறான் உன்னை. நீ ஆடும்போது சொல்ற, டேய் ஆடாதடா, ரொம்ப ஆட. நான் ஆடுறேன் பாரு சொல்லி ஆடுவான். கவனிங்க, கடவுள் நீ ஆடும்போது உன்னை கண்டுக்காம விட்டுருவாராம். நீ ஆடி முடிஞ்சு இனிமேல் என்ன ஆட முடியாது நீ உட்காரும் போது அவர் ஆட ஆரம்பிச்சிருவார். புரியுதா? நீ நல்லா ஹெல்த்தியா இருக்கும் போது உன்னை ஆட விட்டுருவாராம். ஆடுமா, ஆடு. ஆடுகிறேன், நான் ஆடுகிறேன். இயேசுக்கு ஆடல, நீ ஆடுற. ஆடு 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 விட்டுருவாரு. உனக்கு எப்போ அந்த பலம் குறைஞ்சி
என்னால் ஆட முடியாதுன்னு உட்காருப்பாரு. இப்போ அவர் என்ன பண்ணுவார், ஆட ஆரம்பிச்சார். ஒரு ஃபைல் கையில் கொடுத்துருவாரு. ஹாஸ்பிட்டலு, ஓடு ஓடு, எங்கே கிண்டிக்கு ஓடு, அப்புறம் அங்கே ஓடு, இங்கே ஓடு, இங்கே ஓடு, அங்கே போய் அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், அந்த டெஸ்ட். ஐயோ சாமி, ஏன் அன்னைக்கு ஆடணும் இல்லை? ஜாக்கிரத்தமா ஜாக்கிரத்தமா ஜாக்கிரதை. அதில் தான் சொல்கிற ஆண்டவர், நீ ஆடி அடங்கும் இல்லையா, ஒரு நாளைக்கு அடங்கும்ல. அதனால ஆண்டு என்ன பண்ணுவாராம், உனக்கு எவ்வளோ பலம் இருக்க வரைக்கும் உன்னை ஆட விட்டு வரான். ஆடு, கோயில் ஜபமா, ஊழியமா, ஆடுறீங்களா, ஆடு ஆடு ஆடு. இப்போ உன்னால ஆட முடியாதுல்ல, அப்போ அவர் ஆட்ட ஆரம்பிப்பாராம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் சாமி? ஏன்னா சாமி, அப்போ வாலிப பிரயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைச்சிடு. உனக்கு தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாகவே, உனக்கு பிரியமான நாட்கள் உனக்கு வராததுக்கு முன்னாடியே உன்னை உருவாக்கின சிருஷ்டித்த தெய்வத்தை உன் வாலிப பிரயாயத்தில் நினைச்சிடு. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீ வளரணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். ஒரு லூக்கா 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனம். இயேசுவின் வாழ்க்கை எடுத்து பாருங்க. அந்த பிள்ளை வளர்ந்து, எந்த பிள்ளை? இயேசு வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தார். இது யோவான் ஸ்நானகனை பத்தி பைபிள் சொல்லுது. இயேசு பத்தி சொல்லுது 2:40. இயேசு பத்தி லூக்கா 2:40. வளர்ந்து, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. எப்பங்க உனக்கு இந்த blessing வரும்? அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொள்ளுகிறது, ஞானத்தாலே நிரப்பப்படுகிறது. தேவ கிருபையும் அந்த பிள்ளையோடு கூட இருக்குது. எப்போ நீ வளரும் போது தான் உனக்கு இந்த கிருபைலாம் உண்டாகும். உனக்கு வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்த்துக்கு உனக்கு ஆசை இல்லைன்னா உனக்கு ஞானம் கிடைக்காது. உனக்கு அப்புறம் ஞானம், பலன், ஆவியிலே பலன், ஞானத்தினால் நிறைந்த தேவனுடைய கிருபை ஒன்றும் இல்லாமல் போயிடும் உனக்கு. இது 3 இல்லைன்னா நீ வாழ்றது வேஸ்ட். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலைன்னா உனக்கு ஞானம் கிடைக்காது, பலன் கிடைக்காது, தேவ கிருபை உனக்கு எல்லாம் போயிடும். இயேசு வளர்ந்தாரா? அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. அதுதான் வளர்ச்சி. நீங்க எங்க பலன் கொள்ளணும்? ஆவியில. உங்க ஆத்துமாவில் உனக்கு பலன் வரணும். நீங்க அதெல்லாம் இந்த பைபிளை படிக்க 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 அது உன் ஆவி என்ன பண்ணு தெரியுமா? க்ரோ பண்ணும், வளர்க்கும் இல்லையா? ரைட், பாத்திரம் உடுப்பா, ரைட், சோம்பலாம் உடுப்பா, ரைட், ஆண்டு பாத்துக்க உடுப்பா. அந்த விசுவாசம், நம்பிக்கை, தைரியம் எல்லாம் நமக்குள்ள உண்டாகும். அதான் பைபிள், விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன்? அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறான். ரைட். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு. இவன் ஆவியில் வளர்ந்த ஆளு. என்னப்பா பிரச்சனை? கர்த்தர் பார்த்துக்க விடுங்க பிரதர், கர்த்தர் பார்த்துக்க பிரதர். அவங்க ஆவிக்கு வளர்ந்துருக்கான்னு அர்த்தம். ஆவியில வளர்ச்சிங்க. என்ன சிஸ்டர், நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைத்து பார்த்தா எல்லாம் பொம்மை. கட்டிப்பிடிச்சு ஆடுவோம் வா. ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்து என்ன சொல்லுவானா? டோன்ட் வரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், பார்த்துக்கொள்வார். ஆவிக்குரிய வாழ்க்கை வளரனா என்ன பண்ணும்? ரெண்டும் கட்டிப்பிடிச்சு ஆடுது நடக்கும். இது மூக்கு செஞ்சு அப்படி அடிக்கும், இது மூக்கு செஞ்சு இப்படி அடிக்கும். இயேசு நமக்கு முன்மாதிரியான தெய்வம். அவர் வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டார். 12 வயசுலயே பாருங்க, அவர் அந்த சபையில் இருக்கிற அந்த வேத பார்வையோடு கூட தர்க்கம் பண்றாரு. என்ன அவங்க அம்மா என்ன வளர்ச்சி பாருங்க. அப்படின்னா 6 வயதுல இயேசு ஆரம்ப பள்ளி போனாரா? அப்போ ஏது பள்ளிக்கூடம்? அம்மா தான் பள்ளிக்கூடம். சிஸ்டர்ஸ், நீ தான் பிள்ளைக்கு பள்ளிக்கூடம். நீ தான் உங்க பிள்ளைகளுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்.
ஆவிக்கு பெற்றோர் யாரு? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் இருக்கணும். புரியுதா? புரியுதா? ஆமா. இயேசுக்கு ஸ்பிரிச்சுவல் பேரண்ட் யாரு? மரியாள். மரியாள் இயேசுவை என்ன அழகா வாசிமாத 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவிலே உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். பெற்றோர் பார்க்கறாங்க. அப்போ கவனிக்கணும், இயேசு 12 வயசுல என்ன ஆயிட்டாரு? வினா கேள்வி கேட்கிற ஆள் ஆயிட்டாரு. காரணம் என்ன? அவர் வளர்ந்துருக்காரு. ஒரு ஆளு தமிழ் எழுதுது, ஐயோ கடவுள், +2 எதிரே புடிரே. என்ன படிப்புங்க? நான் மலேசியாவில் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அப்படியே கொண்டு வந்து சேர்த்தாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க, டக்கு டக்கு போய் சொல்லிட்டேன். அதே 3ஆம் கிளாஸ் போட்டாங்க என்ன. ஹலோ, இப்போ 3ஆம் கிளாஸ் பிள்ளையே படிச்சோன்னா அது 1ஆம் கிளாஸ் தான் சேர்க்குறாங்க. ஏன்னா டீச்சர் கேள்வி 1 நாள் பஸ் முடிக்குது, அப்படியே திரு முடிக்குது. ஆமென். சில பிள்ளைங்க டபுள் பர்மிஷன் போட்டுருவோம் பாருங்க. 5 நீ 7 போய் உட்காந்துக்கோ, 7 9 போய் உட்காந்துக்கோ. ஆமென். ஹலோ, வளரணும். இயேசு வளர்ந்தார். எப்படி வளர்ந்தார்? ஆவியிலே பலன் கொண்டார். ஆவியிலே பலன் கொண்டார். ஞானத்திலே நிறைந்தார். தேவ கிருபை அவரோடு கூட இருந்தது இல்லையா? ஆமா. கடைசி வசனம் வாசிக்குமா? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தாலும் வளர்ந்தான்னு அர்த்தம். கவனிங்க கவனிங்க. நீங்க வளரும் போது தான் உங்களுக்கு என்ன பலன் உண்டு, ஆவியில பலன் உண்டாகும். அதுதான் உங்களை ஒவ்வொரு வாரம் கோயில் வாணியான்னு சொல்றது தெரியுமா? நீங்க ஒவ்வொரு வாரம் கோயில் வரும்போது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளர ஆரம்பிக்கணும். போன வாரத்தோட இந்த வாரத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு படி மேலே இருக்கணும். உன் ஜெபத்தில் ஒரு 1/2 மணி நேரமாவது போடணும். உன்னுடைய அந்நிய பாஷையில் நீ 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஆவியில் நீ 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். வேத வாசிப்பில் இல்லையா நீங்கள் ஒரு 10 அதிகாரம் படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ பாருங்க உங்கள் வாழ்க்கை அப்படியே க்ரோ வளரும். ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் பயப்படுற ஒரே ஒரு காரியம் தெரியுமா? அப்படி வசனம் தான். பிசாசு பயப்படுற ஒரே ஒரு காரியம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ரத்தம், 2வது அவருடைய வசனம், 3வது அவருடைய அபிஷேகம். இதுதான் பயப்படுவான் அவன். வேற ஒன்றுத்துக்கும் பயப்பட மாட்டான். இந்த 3 ஆண்டும் கையில் கொடுத்துட்டாரு. இயேசு ரத்தத்தும் இல்லையா? ஆமா. அவருடைய வார்த்தையும் கையில் இருக்குது. ஆவியின் பட்டயம் ஆகிய வசனம். ஆவியின் பட்டயம் அது. ஆவிக்கு உங்களுக்கு பட்டயம் எது? வசனம் தான். பிசாசு ஒரு காரியம் அப்பாலே போ சாத்தானே, பிசாசு, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. ஆமா சொல்லுங்க. அப்போ பிசாசு பயப்படுற 3 காரியம்: இயேசுவின் ரத்தம், தேவனுடைய வார்த்தை, அபிஷேகம். இந்த 3த்துக்கும் அவன் பயப்படுவான். வேற ஒன்றுத்துக்கும் பயப்பட மாட்டான். இந்த 3 உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன்னை தொடவே முடியாது அவனால. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உன் செய்யப்படும். தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன்னை பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். இயேசுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்தபடினால்தான் பிசாசு சோதிக்கும் போது அவர் வசனத்தால் அவர் என்ன பண்றார்? மேற்கொள்ளுகிறார். புரியுதா? ஆமா. உங்க வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைக்கும் வசனம் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. புரியுதா? அதை பேசாம இயேசுவே இயேசுவே இயேசுவேனா குத்துவார் மூஞ்சி மேல. ஒரு முறை கவனிங்க, இயேசு கிறிஸ்துவும் அமெரிக்காவை சேர்ந்த அவர் தான் விசுவாச வீரர். சரி, 2 பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க. கத்துறவங்க 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. இவங்களுடைய பேசுறதை டைவர்ட் பண்ணுறதுக்காக ஒரு குரங்கு, பிசாசு ஒரு குரங்கு ரூபத்தில் இங்கிட்டும் அங்கிட்டும் தாவி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இயேசு நினைச்சாரா இவர் அந்த பேயை ஓட்டுவாருன்னு சொல்லி. இவர் நினைச்சாரா இயேசு அதை அதட்டுவார்னு. இயேசு ஒண்ணுமே செய்யல. இந்த டென்ஷன் தாங்க இவரே இயேசு நாமத்தில்
போ பிசாசு, ஓடி போச்சு. அப்புறம் கேட்டாராம், என்ன சாமி நம்ம 2 பேரும் பேசியிருக்கிறோம், ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது, நீங்கள் அதை ஏன் விரட்டு? ஏய், நான் தான் அந்த அதிகத்தை உண்டு கொடுத்துருந்தப்பா, நீ தான் என்ன பண்ணணும்? விரட்டணும். புரியுதா? 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 அப்போ உள்ள வசனம் இருந்தால் தான் அதுதான் வளர்ச்சி. அதான் வளர்ச்சி. பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? வாசிமா, நீதிமொழி 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் பாருங்க. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் புத்தியும் பெறுவாய். நல்ல நற்புத்தியும் பெறுவாய். புத்தி இல்ல, நல்ல புத்தி. நல்ல புத்தி. ஏன் நமக்கு நல்ல புத்தி வர மாட்டுது? இந்த வசனத்தை இங்க எழுதலை நம்ம. அதனால நமக்கு நல்ல புத்தி இல்லாம கெட்ட புத்தி வருது. வருதா? கெட்ட புத்தி வருது இல்ல? வரலையா? குட். கெட்ட புத்தியே வரக்கூடாது. ஏன் இன்னைக்கு நிறைய தேவனுடைய இயேசு அந்த பிள்ளைங்க கூட நிறைய ஏன் நல்ல புத்தி இல்லாம கெட்ட புத்தி போகுதுன்னா, இந்த வசனத்தை இந்த பழைய என்ன பண்ண அவங்க எழுதலை. அதில் தான் படிக்கிறத விட எழுதி பார்க்க சொல்லுவாங்க. ஏன்? எழுதும் போது அது உள்ளத்தில் பதிஞ்சிடும். ஏன் சொல்றாரு? உன் இருதய பலகையிலே அதை என்ன பண்ணு? எழுதி வச்சு கொண்டா நீ மனுஷனுடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் நற்புத்தியும் தயையும் பெற்றுக்கொள்வாய். போதாதாங்க? ஆண்டுடைய தயவு பெற்றுக்கொண்டா போதும், நீ எங்கே போயிடுவியே இல்லையா? அவருடைய பாடினாங்களே, தேவகுமாரா தேவகுமாரா என்ன ஒரு நிமிஷம் உன் அப்படி திரும்பி பார்த்துட்ட போதும் உன் வாழ்க்கை இல்லையா 100 மடங்கு எங்கே போய் நிற்கிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க அப்படியே வார்த்தை உங்க இதயத்தில் என்ன பண்ணு? எழுதணும். அதனால மனப்பாடம் பண்ணு சொல்ல, வசந்த மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுங்க? அவங்களை உற்சாகப்படுத்தி பைபிள் படித்து வசந்த மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க. எந்த அளவுக்கு நீ பிள்ளைகளை மனப்பாடம் பண்ண சொல்றீங்களோ அந்த அளவுக்கு பிள்ளைகள் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தய நற்புத்தி பெற்றுக்கொள்வார்கள். புரியுதா? 3-4 விபிஎஸ்ல எவ்வளவு தூரம் பிள்ளைகளுக்கு வசந்த நீங்க உள்ள பதிய வைக்கிறீங்களோ அவ்வளோ நீங்க சூப்பர் ஸ்டாராக மாட்டுவீங்க. ஆமே. ஏன்னா இந்த இறுதியை பழகையில் அவங்களை எழுத வச்சிடணும், நம்ம மனப்பாடம் பண்ண வைக்கணும். மறுநாள் மனப்பாட வசனம் கேட்கணும். அப்பெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் சரி உங்கள் பிள்ளைகளும் சரி தேவனுடைய பார்வையில் நல்ல புத்திசாலியாக மாட்டுவாங்க. ஆமாம் சொல்லுங்களேன். அப்போ இதாங்க வளர்ச்சி, இதான் வளர்ச்சி. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 12:26 சொல்லுகிறது, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. 2வது நீங்க வசனத்துல வளரணும். அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க இந்த வசனத்துல என்ன பண்ணணும்? நீங்க வளரணும். ஹல்லேலூயா. என்ன சொன்னாலும் பாஸ்டர் இந்த வசனம் இப்படி சொல்லுகிறதே, நீங்க இதை சொல்றீங்களே, எனக்கு எதிர் கவுண்டர் சொல்லணும். புரியுதா? வசனத்தை நீங்க என்ன பண்ணணும்? பெருகணும், வளர்ந்து பெருகணும். நீங்க எந்த அளவுக்கு வசனத்துல நீங்க பெருகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பெருக ஆரம்பிக்கும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ கவனிங்க, இந்த நாளில் இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு என்ன காரணம்? நான் வசனத்திலே பெருகினபடினாலே கர்த்தர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை பெருக செய்தார் ஆண்டவர். போன மாதம் நம்ம சபையில் ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுத்தார். போன வாரம் அவரை பார்க்க போயிருந்தேன். அவர் சொன்னார், அவங்க கணவன் மனைவி ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறது பார்க்கறதுக்கு 2 குடும்பத்தாரும் வந்துட்டாங்க. பொண்ணு வீட்டு குடும்பத்தாரும் வந்துட்டாங்க, புள்ள வீட்டு குடும்பத்தாரும் வந்துட்டாங்க. பெரிய விழாவை பண்ணிட்டாங்க அவங்க. நான் போன வாரம் அவரை பார்க்க போயிருந்தேன். பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், உங்கள் சர்ச்சில் நான் ஞானஸ்நானம் எடுத்து என்னப்பா சொல்லுங்க. எங்கள் 2 குடும்பத்தாரும் வந்து இவ்வளோ பெரிய சர்ச்சிலே நீ அங்கத்தினெல்லாம் இருக்கிற, இவ்வளோ பெரிய சர்ச்சில் நீ, ஓ பரவாயில்லையேப்பா. அவங்க தெரியல, ஓ நம்ம பையன் பெரிய சர்ச்சை போய் நம்மட்டான், ஞானஸ்நானம் எடுத்துட்டான். இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம்? நான் தேவனுடைய வசனத்தில் வளர்ந்தபடினால கர்த்தர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை வளர செய்திருக்கிறார். இது எங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஆமா ஆமா, சுய பலத்தில் இல்லை, சுய ஞானத்தில் இல்லை, அவருடைய கிருபை. ஆமா ஆமா. இது யாரால வந்துச்சுன்னா, நான் தேவனுடைய வசனத்தில் நான் பெருகினபடினாலே கர்த்தர் என்னை பெருக செய்தார். புரிஞ்சிட்டீங்களா?
இது வந்து உங்களை வளர வைக்கும் தெரியுமா, உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை பெருக பண்ணும். அதனால சொல்றது தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு அப்படின்னா என்ன, இந்த பெரிய சபையார் பாருங்க, இரவும் பகலும் அவங்க வசனத்தை என்ன பண்றாங்களாம், ஆராய்ச்சி பண்ணினபடினாலே மற்ற சபையாரை காட்ட இவங்க நற்குணசாலியா மாட்டாங்களாம். அப்போ இந்த வசனம் உங்களை எப்படி ஆக்கும், நற்குணசாலியாய் மாற்றி விடும். சிக்கிரான் சச்சின் பொண்ணை காட்டணும் பாஸ்டர், ஐயோ வாயாடி பாஸ்டர் சொல்லக்கூடாது. ஆமாங்க, செக்கினா சர்ச்சுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணுறவங்க என்ன பண்ணோம், பாஸ்டர் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் பாஸ்டர், ஒரு நல்ல பொண்ணை வளர்த்து கொடுத்துருன்னு சொன்னால் எனக்கு இல்லையா 100 பாட்டில் பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும். பாஸ்டர் உன் கோயிலேருந்து ஒரு பொண்ணு வந்த அவ்வா அவ்வா அப்படி சொச்சு அப்படி சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், நானே சபிச்சு விட்டுருவேன். நீ நற்குணசாலியா இருக்கணும், அதுதான் உன் கையில் பைபிள் கொடுத்துருக்க ஆண்டவர். நீ நற்குணசாலியா இருக்கணும், நீ வசனத்தை படிச்சு அதை பெருகணும், நல்ல பேர் வாங்கணும், அப்போதான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். பாருங்க, வசனம் வளர்ந்து பெருகிடுச்சான். நீங்க எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வசனத்தை நீங்க வளரணும், அந்த வசனம் தான் உங்களை என்ன பண்ணும், பெருக்கத்துக்குள்ளாய் கொண்டு வரும். நெருக்கத்தை இருந்தாலும் அது உனக்கு விசாலத்தை கொண்டு போய் விட்டுடும். ஆமென். தாவி சொல்றாரு, உம்முடைய வசனத்தை காத்து நடக்காத மக்களை பார்த்து என் உடம்பு புல்லரிக்குது ஆண்டவரே. ஏன்னா வசனத்தை இவன் காத்து நடக்கலையே. வசனம் வேதத்தை, உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடக்காதபடினாலே கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. பாருங்க, என்னன்னா எல்லாருக்கும் சொல்ற மாதிரி உங்களுக்கு சொல்றாங்க வசனம், ஆனா நீங்க காத்து நடக்கல, அதனால அவருடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அட பாவீங்களா, இந்த மனுஷன் இல்லையா பச்சை தண்ணி குடிக்காம கூட கத்தி நடக்கிறான், ஆனா இது கேட்டுட்டு கீழ்ப்படியாம போதுங்களே, வளரலையே இல்லையா, விருத்தி அடையிலையே சொல்லி தேவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும். ஆமா, ஊழியக்காரனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர். ஐயோ பாஸ்டர், இந்த உங்க சர்ச்சி பொண்ணு, உங்க சர்ச்சி பையன் இல்லையா, உங்க சர்ச்சி அந்த ஆளு இல்லையா சரியில்லையே பாஸ்டர், குடிக்கிறான், தப்பு பண்றான், வேசிதானம் பண்றான், விபச்சாரம் பண்றான் இல்லையா, அடங்கலை, கீழ்ப்படியலன்னு சொன்னாங்கன்னா எங்களுக்கு அவமானம், தெய்வத்துக்கு அவமானம். தாவீது சொல்றாரு, என் கண்கள் இருந்து கண்ணீர் தாரைகள். புரியுதா? ஏன் தெரியுமா, இது உங்களை வளர செய்யும். இது பால் எப்படி இல்லையா, கட்டாயம் குழந்தைக்கு தாய்ப்பால் அவசியம். ஒரு வருஷத்துக்கு ஏற்றமா பால் கொடுக்க சொல்றாங்க, அதுதான் அந்த பிள்ளையுடைய வளர்ச்சிக்கே பெரிய காரியமா இருக்கும். ஹலோ, அப்போ இந்த வசனம் வந்து அது ஒரு பால். புரியுதா? ஆமா, இதில் நீங்க என்ன பண்ணணும், வளரணும் இல்லையா. ஸ்தோத்திரம். கவனிங்க, 85 இயேசு ஏற்றுக்கொண்டேன், 86 ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன், 87 அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், 88 89 உலக பரவ வேலை செஞ்சேன், 90 ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், 92 பாஸ்ட் ஆயிட்டேன். நீ சொல்ல முடியும் அப்படி? ரட்சிக்கப்படுறதுக்கே பல வருஷம், அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு பல வருஷம், அப்புறம் அபிஷேகம் பெறதுக்கு பல வருஷம். அதோட உன் ஜோலி முடிஞ்சு போயிடுவ சுடுகாட்டுக்கு. நோ, டக்கு 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 டக்குன்னு இருக்கணும். 85 ரட்சிக்கப்பட்ட இயேசு ஏற்றுக்கொண்டேன், 86 ஞானஸ்நானம், ஏசியில் மெட்ராஸில் ஞானஸ்நானம், 86 அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். பாருங்க, அதுதான் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வளர்ச்சி. ஆமென். ஒரு நாள் உட்கார்ந்து ஒரு இந்த புதிய ஏற்பாடு படிச்சு முடிச்சிட்டேன், படிக்காம ஏந்து கூட உட்காந்துட்டேன், கடன்னு படிச்சு முடிச்சிட்டேன். 87 அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், 88 89 சிறுவர் ஊழியம் செஞ்சேன், 90 பைபிள் காலேஜ் போனேன், 91 பாஸ் ஆகிட்டேன் ஆனூருக்கு, 92 சர்ச்சுக்கு பாஸ் ஆகிட்டேன். அப்படி வளர்ச்சி இருக்கணும் இல்லையா. சில பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு 10 வருஷம் போது ஞாசம் எடுப்பான், 10 வருஷம் போது அவசியம் பெறுவான், அதனால் அவன் ஜோலி முடிஞ்சு கட்டிக்கு போயிடுவான். அப்போ உனக்கு பிரயோஜனமே இல்லை, பண்ணி பிரயோஜனமே இல்லை. நீ டக்கு கீழ்ப்படிஞ்சு வளர்ந்து முன்னேறி போயிடணும். நீ இன்னைக்கு 33 வருஷம் ஊழியம் செய்யணும் ஆண்டவருக்காக. நானும் வளர்ந்திருக்கிறேன். என் மூலமாக கர்த்தர் அநேக பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார், அநேகரை ஊழியத்தில் கொண்டு வந்திருக்கிறார், அநேகர் பாஸ்டர் ஆகிட்டாங்க, அநேக திருசபை நடத்துறாங்க, அநேக தேசத்தை கலக்கிறாளா மாறிட்டான். கர்த்தர் நாம மையப்படட்டும்.
இப்படி இருக்கணும் உங்கள் வாழ்க்கை. அதை விட்டுட்டு இல்லையா, ஆடிக்கு ஒன்றும் அமாவாசைக்கு ஒன்றும் கிருத்திக்கு ஒன்றும் தான் உனக்கு வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். வளரணும். ஆமென். இதுதான் இயேசு எதிர்பார்க்கிறார், நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அததான் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல இந்த திருவசனமாகிய ஞானப்பால் மேல் என்ன பண்ணோம், நீங்கள் வாஞ்சையாய் இருக்கணும். அல்லேலூயா. 2 பேதுரு 3:10 சொல்லுது, அறிவில் வளரு, தேவனை குறித்து அறிகிற அறிவில் வளரு. இல்லையா, பாருங்க, கோயிலுக்கு வந்தால் அறிவு வந்துருங்க. நீங்கள் பைபிள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா இல்லையா, உங்களுக்கு அறிவு பெருத்து போயிடும். என் படிப்பு எவ்வளோ தெரியுமா? 11th ஃபினிஷ்டு. அப்போ ஓல்டு எஸ்எஸ்எல்சி என்னோட க்ளோஸ், 77ஓட ஓல்டு எஸ்எஸ்எல்சி க்ளோஸ். நாங்கள் தான் எஸ்எஸ்எல்சி. அப்போ அவ்வளோதான் என் படிப்பு. ஆனால் தேவனுடைய கிருபையினால சபையை நடத்த தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார். காரணம் என்ன? காரணம் என்ன? இந்த பைபிள் படிக்க அவர் கொடுத்த அறிவு, அவர் கொடுத்த அறிவு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம். ஹல்லேலூயா. புரியுதா? வாசிமா 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். எதுல வளரணும்? இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவுல வளரணும். புரியுதா? இயேசு யாரு வரணும் உனக்கு. அவர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், உயர்ந்தவர், சிறந்தவர் இல்லையா, அவர் நியாயாதிபதி, எல்லாமே நீ அறியணும். புரிஞ்சுட்டா? நீங்க நிறைய பேருக்கு தேவனை குறித்து அறிகிற அறிவு இல்லை. உன் தேவன் யார்? உன்னை படைத்தவர், உன்னை உருவாக்கினவர் யார்? அந்த அறிவு உனக்கு கட்டாயம் இருக்கணும். இதுதான் பேதுரு சொல்ற 2 பேதுல 2 பேர் 1 சொல்றாரு, தேவனை குறித்து அறிகிற அறிவினாலே இம்மைக்கும் 1:2 தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகணும். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருக்கிறது நீ அறியணும். இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? பிச்சை எடுப்ப. யார்கிட்ட? இயேசு கிட்ட. கவனிங்க, நீ பிச்சைக்காரனா அவருடைய பிள்ளையா? நீ பிச்சைக்காரனா அவருடைய பிள்ளையா? ஏசப்பாடு நீ பிச்சை எடுக்கக்கூடாது. அப்பாட கேட்கணும், அப்பா கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, எனக்கு இதை செய்யுங்கப்பா, அப்படி கேட்கணும். அப்பா இல்லையா, கெஞ்சுகிறே கெஞ்சுகிறே அப்படி கெஞ்சு கூட பிச்சை எடுக்கக்கூடாது அவர்கிட்ட. நீ அவருடைய புள்ள என்ன பண்ணும்? இப்போ என் புள்ள என்ன பண்ணுவான்? பாக்கிட்ட போய் 10 ரூபா தின்னு, அப்பா 10 ரூபா தின்னு, ஏன்னா அவன் என் புள்ள. நீ யார் புள்ள? இந்த அறிவு உனக்கு இருக்கணும். பிச்சை எடுக்கக்கூடாது அவன்கிட்ட இல்லையா? ஸ்தோத்திரம். புரியுதா? தைரியமாக கேட்கணும், ஆண்டவரே நான் உன் பிள்ளைப்பா, நான் பிள்ளை, ஆண்டவரே கொடுங்க. கேளுங்க, அந்த மாதிரி உரிமையில கேளுங்க. புரியுதா? இந்த அறிவுல நமக்கு வரணுங்க. ஏசப்பாட்ட போய் பிச்சை எடுக்கக்கூடாது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்ப இன்னும் தெய்வத்தை சரியா அறியலன்னு அர்த்தம். அவர் என் தகப்பன், என் ஆண்டவர், நான் கேட்டதெல்லாம் கொடுப்பார் இல்லையா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? பாலை கேட்டால் விஷத்தை கொடுப்பாரா? தேனை கேட்டால் தேலை கொடுப்பாரா? பொல்லாத நீயும் பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது பரமபிதாவாகி நான் என்னை நோக்கி வேண்டிக் கொண்டவர்களுக்கு நான் நன்மையானதை தருவேன்ல. ஆமா, நன்மை கொடுப்பார் ஆண்டு உனக்கு. இவ்வளவு தூரம் ஆண்டு உனக்கு. இதுதான் நீ தேவனை குறித்து அறிகிற அறிவு. வளரு. உன் தேவன் யார் என்று நீ வளரு. அதுதான் இந்த பைபிள் படிக்கணுன்றது. இந்த பைபிள் படிக்கணும்னு சொல்றது ஏன் தெரியுமா? இந்த பைபிளை படிக்க படிக்க உன் தேவன் யார், உனக்கு என்ன சுதந்திரம் வச்சிருக்கிறாரு, உனக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காரு என்பதை நீ புரிந்து கொண்டால் நீ செயல்பட ஆரம்பிச்சிடுவேன். ஆமென் சொல்லுங்க. புரியாதனால தான் நீங்க என்ன பண்ற? இன்னும் குழந்தை மாதிரி தப்பி 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 போயின்னுக்கிற. நீ வளரணும். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ரைட். உங்களுக்கு ஒரு வசனம், அவங்களுக்கு ஒரு வசனம். நான் 10 வசனம் கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி வசனம்
களங்கமில்லாத பால். அவருடைய வசனம் விதை, அவருடைய வசனம் கண்ணாடி, அவருடைய வசனம் பட்டயம், அவருடைய வசனம் தீபம், அவருடைய வசனம் இல்லையா நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிற விளக்கு. கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம். அவருடைய வசனம் நமக்கு சம்மட்டி, அவருடைய வசனம் நமக்கு அக்கினி. இதெல்லாம் பேச கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் ஒன்று தான் பேசியிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் எப்போ பாஸ்டர் பேசுவீங்க? கர்த்தர் வருகை தாமதிக்குமானால் நானும் உயிரோடு கூட இருந்தால் உங்களுக்கு போதிப்போம். ஏன்னா நீ 8-9 மணி வேணால் 9 வர, 10 மணி வேணால் 10 மணிக்கு வர. அப்போ எங்கே நாங்கள் பேச முடியும் உனக்காக? சரி போதும், ஏன் இல்லைங்க, கண்ணு மூடி ஏசப்பா நாங்கள் வளரணும் ஆண்டவரே. இந்த வேதம் தான் எங்களை வளர்க்குது ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளரணும் ஆண்டவரே. கேளுங்க, வளரணும். இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் படிக்கணும் ஆண்டவரே. படித்து தியானிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் அதை கை கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அதன்படி நடக்கணும் ஆண்டவரே. நாங்கள் பாக்கியவான்களாய் மாறணும் ஆண்டவரே. கேளுங்க, கண்ணை மூடுங்க. ஆண்டவரே, நான் எத்தனையோ நாளாக, எத்தனையோ மாதங்களாக உம்முடைய வேதத்தை நான் படிக்கல, அதை கை கொள்ளல, அதன்படி செய்யல. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இது நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த ஒரு வேதம் அப்பா. இயேசுவே, நான் உங்களை மதிக்காம விட்டுட்டோம்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் பல நாளாச்சு வேதம் வாசிச்சு, பல நாளாச்சு நான் வேதம் வாசிச்சு ஜெபம் பண்ணி, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டு. எல்லாம் கேளுங்க ஆண்டுட்ட. இந்த ஒரு விஷயம் தெய்வம் உன்னை மன்னிப்பார். இந்த வருஷத்துல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்யணுமா? இன்று முதல் தேவன் கொடுத்த அந்த வேதத்தை நீ வாசித்து ஜெபித்து அதை கை கொண்டு நடக்கும்போது இந்த வேதம் உன் பாதைக்கு தீபமாக, உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக, உன்னை ஆசீர்வதிக்கிறதா, உன்னை வளர்க்கிற ஒரு வேதமாக இல்லையா? ஸ்தோத்திரம். அது உனக்கு ஆண்டவர் இயேசுவண்டை கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு வசனமாய் அது மாறிவிடும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மன மகிழ்ச்சியான இந்த நல்ல மத்தியான வேளையில உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு போதித்து எங்களை ஒரு விசை கூட ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்த உம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேதம் தான் எங்களை வளர்க்கிற, எங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவி செய்கிற ஒரு மாபெரும் புத்தகம் ஆண்டவரே. இந்த வேதம் தான் எங்களுக்கு சம்மட்டி ஆண்டவரே. இந்த வேதம் தான் எங்களுடைய அக்கினி ஆண்டவரே. இந்த வேதம் தான் ஆண்டவரே எங்களுக்கு தீபம் ஆண்டவரே. இந்த வேதம் தான் ஆண்டவரே எங்களுக்கு கண்ணாடி ஆண்டவரே. இயேசுவே, எங்களை நீர் இந்த வேத வசனங்கள் மூலமாய் மறுபடியும் இடைப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசித்து செபித்து நான் செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். கேளுங்க கேளுங்க, இயேசுப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இத்தனை நாட்களா நாம் வேதத்தை படிக்காம போனதுக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே. கீழ்ப்படியாம போனதுக்காக மன்னிச்சிருங்க ஆண்டவரே. கை கொள்ளாம போனதுக்காக மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இன்று முதல் நான் இந்த வேதத்தை வாசித்து அதை கை கொண்டு நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதி. இன்று முதல் ஒவ்வொரு நாளும் உடைய வேதத்தை வாசித்து தியானித்து அதை கை கொண்டு நடக்க உங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இதன் மூலமாக உடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதி. பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆண்டவரே நீ பெருக பண்ணும். பெரிய காரியங்களை செய்யும். நன்மையின் கிருபையும் இவங்களை பின்தொடரட்டும். சஞ்சலமும் தவிப்பும் இவங்களை விட்டு ஓடி போகட்டும். நித்திய மகிழ்ச்சி அவங்க தலைமையில வந்து நிக்கட்டும் அப்பா. உதவி செய்யும், ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்போதும் எப்போதும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட